Professor Dhanapalan College of Science and Management, OMR Padur. Admissions open. Apply now. கர்நாடகாவில் மத ரீதியான குற்றச்சம்பவங்கள் நிகழ்வதை தடுக்க அங்கு மதவாத ஒழிப்பு படையை அமைக்க அம்மாநில அரசு முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். இந்த மதவாத ஒழிப்பு படை தொடர்பாக அம்மாநில அரசு, கர்நாடக அரசு தெரிவித்திருக்கக்கூடிய விவரங்கள் என்னென்ன? முதல்ல இந்த படை அமைப்பதற்கு பின்னணி என்ன என்பதை பார்க்க வேண்டும். சமீபத்தில் சுஹாஸ் ஷெட்டி என்ற பஜ்ரங்கல் அமைப்பைச் சேர்ந்தவர் மங்களூருவில் கொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து மத ரீதியான பிரச்சனைகள் மங்களூரு மற்றும் உடுப்பி பாகங்களில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த சம்பவங்கள் எல்லாம் கொலையில் சென்று முடிகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் 3 கொலைக்கு மேல் நடந்துவிட்டது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தற்போது கர்நாடக அரசு இதை தீவிரமாக பரிசீலித்து மதவாத பிரச்சனைகளை கையாள்வதற்காக சிறப்பு மதவாத ஒழிப்பு படையை அமைக்க முடிவு செய்திருக்கிறது. இந்த படை நக்சல் படை எப்படி இருக்குமோ, நக்சல் ஒழிப்பு படை எப்படி இருக்குமோ அதை ஒத்தே அமைந்திருக்கும் என்று கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் தெரிவித்திருக்கிறார். அடுத்த 2 வாரங்களில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். இந்த படை என்பது சுதந்திரமாக செயல்படும் ஒரு அமைப்பாக இருக்கும். உள்ளூர் போலீசாரிடமிருந்து தகவல்களை பெற்று அதன் அடிப்படையில் இவர்கள் செயல்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கர்நாடக மாநிலத்தில் மத ரீதியான பிரச்சனைகளை கட்டாயம் கட்டுப்படுத்த முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நன்றி பாரதிராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. Professor Dhanapalan College of Science and Management, OMR Padur. Admissions open. Apply now.